வெல்கம் டு சுகந்தி ஈஸி குக்கிங். palakottai வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 1 லவங்கம், 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கஸ்தூரி பூ 1 சின்னதாக, அதெல்லாம் சேர்த்து இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடிசாக அரிஞ்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன்னு சரி அளவு வச்சு இப்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து ஜூஸாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி 1/4 கிலோ கோழிக்கறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோழிக்கறி போட்டோடனே கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனு நம்ம சிக்கன் மசாலா. இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அது மிளகாத்தூள் தனியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணது. அது 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். மூடி கொஞ்ச நேரம் வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ palakottai நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போது இந்த palakottai வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போது palakottai போட்டு நல்லா கிளறி விடுங்க. 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ palakottai கறியெல்லாம் நல்லா காரம் நல்லா உரப்பு ஏறி இருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இப்போது கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். palakottai வச்சு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.